கண்மணி வெண்ணிலா பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சு வெண்ணிலாவை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பாட்டியும் வெண்ணிலாவும் கண்மணி வியாபாரம் பண்ற இடத்துல வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூரத்துல நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ஜீவா வேகமா பக்கத்துல வர்றாங்க. வந்து, "வெண்ணிலா, நீ இப்படியெல்லாம் கண்மணி கிட்ட பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கண்மணி கிட்ட ஏன் வெண்ணிலா இப்படியெல்லாம் நடந்துக்கிற? என்னால இத நம்பவே முடியல. நீயும் கண்மணியும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தீங்க. கண்மணி உங்க 2 பேத்துக்குள்ள என்ன பிரச்சனை? இவ ஏன் உன்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிறா? சொல்லு கண்மணி" அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கேட்குறாங்க. "உன்கிட்ட அப்புறம் சொல்றேன் ஜீவா" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. "சரி, இந்த பாட்டினாச்சும் யாருன்னு சொல்லு" அப்படின்னு கேட்டதும், இவங்க தான் நான் சொன்னேன்ல அந்த பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொன்னதும், "ஓ! அந்த பாட்டியம்மாவா இவங்க? இங்க பாருங்க பாட்டியம்மா, இவங்களுக்கு திறமை இல்லன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி சொல்லலாம்? இவங்களோட திறமைய மதிச்சு நான் இவங்களுக்கு எங்க ரெஸ்டாரண்டோட ஒன் ஆஃப் த பார்ட்னரா நியமிச்சிருக்கேன். அது உங்களுக்கு தெரியுமா? இப்ப சாதாரண கண்மணி கிடையாது. ரெஸ்டாரண்டோட ஓனர் கண்மணி. அவங்க முன்னாடி தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க." அப்படியே சொல்லிட்டு ஜீவா சொல்றாங்க. உடனே வெண்ணிலா இருந்துகிட்டு, "என்ன சொல்ற ஜீவா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா, கண்மணியோட திறமையெல்லாம் பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அவ திறமைய புரிஞ்சுக்காம, அவள உதாசீனப்படுத்தவங்களுக்கு முன்னாடி அவ வளர்ந்து காமிக்கணும்னு ஆசைப்படுறா. அப்படி இருக்கிறவளுக்கு நான் ஏதாவது பண்ணணும்ல. அதான் என்னுடைய ரெஸ்டாரண்ட்ல பார்ட்னர் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்றாங்க. உடனே வெண்ணிலா இருந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. "எதுக்காக ஜீவா இப்படி ஒரு முடிவு எடுத்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "உன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு துரோகம் பண்ற ஆளு நான் கிடையாது. நான் கண்மணிய உண்மையான ஃப்ரெண்டா தான் பார்க்குறேன். அதனால அவளுக்கு நான் நல்லது செய்யணும்னு நினைச்சு தான் இப்படி ஒரு பொசிஷன் அவளுக்கு குடுத்துருக்கேன்." அப்படின்னு ஜீவா சொல்றாங்க. "ஏய், நீ யார் இடையில வந்து பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியம்மா ஜீவாவ திட்டுறாங்க. உடனே ஜீவா இருந்துகிட்டு, "இங்க பாருங்க, யார் யாரு கண்மணிய உதாசீனப்படுத்துனாங்களோ, அவங்க முன்னாடிலாம் கண்மணி தல நிமிர்ந்து வாழ போறா. அத எல்லாருமே பார்க்க போறீங்க." அப்படி சொல்லிட்டு ஜீவா சொல்றாங்க. உடனே பாட்டி இருந்துகிட்டு, "இவனுக்கு ஒரு வேலை இல்ல. இவ எப்படி வளர்றான்னு நானும் பார்க்குறேன்." அப்படி சொல்லிட்டு, "வெண்ணிலா வா போகலாம்." அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாங்க பாட்டி. இங்க கண்மணி இருந்துகிட்டு, "ஜீவா, என்ன ஜீவா அவங்க கிட்ட போய் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? அவங்க நான் சொல்லி தான் இப்படிலாம் நீ பண்றன்னு என்ன தான் தப்பா நெனச்சுக்கிடுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, எப்படி நெனச்சுட்டாலும் நெனச்சுட்டு போறாங்க. அவங்க தான் உன்ன வீட்ட விட்டு அனுப்பியிருக்காங்கல்ல. அது மட்டும் இல்லாம, "வெண்ணிலா ஏன் உன்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறா?" அப்படி சொல்லிட்டு எங்க ஜீவா கேட்குறாங்க. உடனேவும் உங்க கண்மணி நடந்த கதையெல்லாம் சொல்றாங்க. உடனே இங்க ஜீவாக்கே அதிர்ச்சியா இருக்குது. ஓ! இப்படிலாமா வெண்ணிலா பண்ணான்னு சொல்லிட்டு. சரி, எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.